சாய் தர்மா டிவி நேயர்களுக்கு ஆத்ம வணக்கம். இன்றைய தினம் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளினுடைய 3ஆம் ஆண்டு குரு பூஜை நினைவு தினம். இந்த குரு பூஜை இன்று சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பிரம்மஸ்ரீ ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய தலைமையில் இந்த பிரம்மசூத்திர குழு சார்பாக இங்கே மிகவும் சிறப்பாக நடத்துகிற விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வருக வர என சாய் தர்மா டிவி நேயர் சார்பாக வருக வர என வரவேற்கின்றோம். கொண்டு பிணியும் மூப்பும் அதற்கு உண்டு. பிறப்பும் இறப்பும் உடலு கொண்டு பிணியும் மூப்பும் அதற்கு உண்டு. இன்பமும் துன்பமும் மனது கொண்டு இன்பமும் துன்பமும் மனது கொண்டு பற்றும் பாசமும் உனக்குள்ளுண்டு. மனமே மனமே துவளாதே நீ துவண்டு வீணாய் போகாதே. துன்பத்தை கண்டு மிரளாதே நீ மிரண்டு வீணாய் மாளாதே. ஆசையே பிறப்புக்கு காரணமாமதில் நல்வினை தீவினை இணைவதுண்டு. ஆசையே பிறப்புக்கு காரணமாம். இங்கே 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். இருந்தாலும் இங்கே அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. மிகவும் சிறப்பான அம்சம். பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் அருளாசியுடன் இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுபோன்று மென்மேலும் நிகழ்ச்சிகள் இங்கே நடைபெறவிருக்கின்றன. பக்தர்கள் அனைவரும் வந்து அருளாசி பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நல்வினை தீவினை இணைவதுண்டு. சரியை கிரியையோகம் ஞானமுண்டு. சரியை கிரியையோகம் ஞானமுண்டு. இதனை அறிந்து கொண்டால் விடுதலையுண்டு. மனமே மனமே துவளாதே நீ துவண்டு வீணாய் போகாதே. துன்பத்தை கண்டு
பிண்டமும் ஒன்றேதான், அகிலமும் ஆதியும் இணைந்தேதான். அண்டமும் பிண்டமும் ஒன்றேதான், அகிலமும் ஆதியும் இணைந்தேதான். அன்பே சிவமதும் ஒன்றேதான், அன்பே சிவமதும் ஒன்றேதான். மனமே குருவாய் உனக்குள்தான், மனமே மனமே துவளாதே நீ, துவண்டு வீணாய் போகாதே. துன்பத்தை கண்டு மிரளாதே நீ, மிரண்டு வீணாய் மாளாதே. உலகத்தில் உள்ள அனைவருக்கும், ஐயாவின் சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் பிரம்மசூத்திர குழுவின் சார்பாக ஆத்மா வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா போலிவாக்கத்தில் ஆசிரமம் துவங்கினதுலேருந்து 2009 இன்றைய வரைக்கும் ஐயாவோட சமாதி 2023 17/5 மே ஆரம்பித்ததில் இருந்தோம். அதுக்கு முன்னாடி இருந்தோம். ஐயா என்ன சொல்லுவாருன்னா, வர அத்தனை பேரும் பக்தர்கள் சீடர்கள், வர பசின்னு வர்றவங்க எல்லாருமே மனிதர்கள், ஒரு ஆன்மான் மட்டுமே நினைக்காதுங்க, வர அத்தனை பேரும் கடவுள் அப்படின்ற மனசில் நீங்கள் அந்த நினைவு இருந்ததுன்னா அவங்களுக்கு சிறப்பாக செய்வீங்க. அந்த வகையில் இங்கே வர யாரும் எப்படி என்ன மனநிலையில் வந்தாலும் கூட போகும்போது, இங்கேருந்து போகும்போது சிரிச்சுக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லுவார் ஐயா. அந்த வகையில் எல்லாரும் சந்தோஷப்படுறதுக்காகவும் எல்லாரும் திருப்திப்படுத்துறதுக்காகவும் மட்டுமே இந்த இடத்துல ஐயா 2023 சமாதி ஆனார். ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார், நான் இல்லை, நான் எங்கேயும் வரமாட்டேன் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி யாரும் நினச்சிக்காதீங்க. உங்களை சுற்றியே உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நான் செய்வேன். என்னோடய ஆன்மா உங்கள் கூடயே இருக்கும், உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யும். அதனால் எல்லாரும் இங்கே இருந்து ஆசிரமம் இதுக்கு முன்னாடி எப்படி நடந்துகிட்டு இருந்ததோ அதே மாதிரி தொடர்ந்து நடக்கணுன்றது என்னோடய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த வகையில் ஐயா சொன்ன மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. 2023 இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன அந்த கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட, யார் நடத்தினாலும் கூட ஆசிரமம் சிறப்பாக நடக்கும். யாரோ ஒருத்தர் நடத்துவாங்க அப்படின்றது இல்லை, யார் நடத்தினாலும் ஆசிரமம் சிறப்பாக போவோம். அந்த வகையில் வர சீடர்களையும் பக்தர்களையும் வாங்கன்னு சொல்லி இன்முகத்தோடு வரவேற்று எல்லாரும் ஐயாவோட அருள் பெற வேண்டும். யார் நடத்தினா நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு தேவை என்ன, ஐயாவோட அருள் வேணும். பாடம் வாங்கியிருக்கிறீங்க, அவர் ஞான தானத்தை கொடுத்துருக்காரு, நம்ம வாங்கியிருக்கிறோம். வாங்கினதுக்கான நன்றி கடன் அவரை வணங்குறதை தவிர வேறு என்ன இருக்குது? அந்த பாடத்தில் முழுமையாக போகணும், பாடத்திலேருந்து முன்னேறணும். ஐயாவை பிடிச்சிக்கங்க, அடுத்தடுத்த பாதையை முன்னேறி போங்க, வையத்துள் வாழ்வாங்கு வாழுங்கன்றது என்னோட ஆசை, விருப்பம். ஆத்மா வணக்கம் சாமி. சாய் தர்மா டிவிக்கும் ஆத்மா வணக்கம். ஐயாவின் இந்த 3ஆம் ஆண்டு நிகழ்ச்சியை சாய் தர்மா டிவி இப்போ ஒளிபரப்ப போகிறாங்க. அவங்க தான் இப்போ எடுத்திருக்காங்க. அதனால் இதை நீங்கள் எல்லாரும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆத்மா வணக்கம். குருவே நமஹ, நித்யானந்த நமஹ, ஓலிவாக்கம் ஜோதியே நமஹ, மமடு அன்னம் இட்டு ஞானம் தந்த குருநாத, ஓலிவாக்கம் நித்தியானந்த சுவாமியே, அந்தே சிவம் மனமே கூறு என்றிரைத்த அற்புத வள்ளலே, உம் பாதம் சரணம். வந்தவுடன் முதலில் உணவருந்த சொன்னீ, வயிறு நிறைந்த பின் மனம் நிறைத்தீ, பசியோடு வந்தோர்க்கு பரிமாறி, பாசத்தோடு ஞானம்
ஜீவசமாதியானாலும் ஜீவனாய் ஜெபிப்போரிஞ்சில் வாழ்கிற ஐயனே